தப்பிட்டு இந்த லேபிளிங் கரெக்டாக சொல்லி இந்த லேபிளிங் கரெக்டாக கேட்க சொல்லலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஓவியூல் பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்கறதா இருக்கட்டும், இல்லை 7 celled 8 நியூக்ளியேட் அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதாக இருக்கட்டும். சப்போஸ் நீங்கள் அதை எழுதிட்டீங்க மைக்ரோஸ்போர் என்சைம் எப்படி ஃபார்ம் ஆகுது எழுதிட்டீங்க, அப்போ கண்டிப்பாக இந்த டயக்ராம் நீங்கள் வரையாது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே இம்பார்ட்டண்டாக தான் இருக்கும்போது ஏதாவது ஒன்று வந்து கேட்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. அண்ட் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் எழுதப்படாத நேம் எதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சென்ட்ரல் டாக்மா வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது அப்படி நிறைய வாட்டி கேட்டுங்க நம்ம ப்ரீவியஸ் இல்லை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயக்ராமாக நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். அண்ட் இது கூட வணக்கம் பசங்களா, 27ஆம் தேதி வந்து பயாலஜி எக்ஸாம் பார்க்க போகுது. இந்த பயாலஜி எக்ஸாமோட ஒரு ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயக்ராம்ஸ் தான். நம்ம டயக்ராமேட்டிக்காக ஒரு சயின்ஸ் எக்ஸாம் நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னா அதோட மார்க் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ண போகுது. ஏன் நீங்களே வந்துட்டு இப்போ 4 மார்க்கில் 5 மார்க்கில் வந்துட்டு உங்கள் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் நம்ம டயக்ராமேட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி, நீங்கள் அந்த டயக்ராமோட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா உங்கள் மார்க்கை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் வந்து என்னென்ன இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் நம்ம படிக்கணும், எதெல்லாம் அதிகமாக கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு கான்செப்ட்டில் தான் நம்ம இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ சாப்டர் வைஸான என்னென்ன இம்பார்ட்டன்ட் டயக்ராம்ஸ் நம்ம பார்த்துக்கலாமா. ஸோ முக்கியமாக ஒரு விஷயம் நல்லது, ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் இருந்தாலும் சரி, பயோடெக்னாலஜி அண்ட் கடைசியாக நம்ம கன்சிடர் பண்ணணும் ஈக்காலஜி. ஸோ இந்த 4 மெயின் சாப்டர்ஸ் இருந்தால் முக்கால்வாசியான டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறது அதிகமான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ அந்த பேஸில் வந்து நம்ம எல்லா சாப்டர் பேஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் வந்துட்டு இந்த ஆந்தர் டிஎஸ் ஸ்ட்ரக்சர் முக்கியமாக கேட்கலாம். அது ஃபிலமெண்ட் வந்துட்டு பேஸ் பண்ணி கேட்கலாம், நார்மலாக ஃப்ளவர் வந்து கேட்கலாம் போகலாம். பட் இந்த ஆந்தர் ஃபிலமெண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அண்ட் பேசிங் ஆஃப் த டெபிட்டம் தான். இந்த டெபிட்டம் இந்த லேபிளிங் கரெக்டாக சொல்லி இந்த லேபிளிங் கரெக்டாக கேட்க சொல்லலாம். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஓவியூல் பேஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்கறதா இருக்கட்டும், இல்லை 7 celled 8 நியூக்ளியேட் அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதாக இருக்கட்டும். சப்போஸ் நீங்கள் அதை எழுதிட்டீங்க மைக்ரோஸ்போர் என்சைம் எப்படி ஃபார்ம் ஆகுது எழுதிட்டீங்க, அப்போ கண்டிப்பாக இந்த டயக்ராம் நீங்கள் வரையாது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பென் என்னது நம்ம பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் வந்து அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கேட்கலாம். பட் இந்த பேஸ் பண்ண ஸ்ட்ரக்சர்ஸ் கேட்கறத இந்த பேஸ் பண்ண ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம லேபிள் பண்ணுறது அதிகமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் நம்ம டுவெல்த்தில் எம்ப்ரியோ சீல் வந்து எப்படி டெவலப் ஆயிருக்கு, டிஎஸ் ஆஃப் எம்ப்ரியோ வந்து எப்படி டெவலப் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கலாம். அண்ட் ஸ்கூட்டெல்லாம் பேஸ் பண்ணி அதோட கவரிங்கான கோலியோப்டைலும் ரேடிகல்ஸ் எப்படி கவர் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கலாம். அண்ட் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் வந்தீங்க அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக டிஎஸ் ஆஃப் டெஸ்டிஸும் கேட்கலாம். அதே மாதிரி ஓவரையும் பேஸ் பண்ணி கேட்டுருக்கலாம். ஸோ இந்த டயக்ராம் வந்துட்டு அவங்க வரையஸ் கேட்க மாட்டான். பட் இதில் வந்து ஏதாவது ஃபார்மேஷன் கொடுத்து சப்போஸ் இங்கே யூட்ரஸ் ஃபண்டஸ் யூட்ரஸ் கேவிட்டி இருக்கா, ஸோ இங்கே ஏ இங்கே பின்னு கொடுத்து இது லேபிளிங் பண்ண கூட சொல்லலாம். 1 மார்க்லையும் சொல்லலாம், இல்லை 2 மார்க்லையும் ஆஸ்பெக்ட் கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சிடர் பண்ணுற டயக்ராம் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ளோ வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த ஃப்ளோ பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து NCERT லைன்லையும் கொடுத்துருப்போம். பட் இந்த ஃப்ளோவை நம்ம சிஸ்டமேட்டிக்காக தெரிஞ்சு வச்சிட்டோம்னா அவன் கேட்கும்போது இந்த ஃப்ளோவை எழுதி வச்சாலே நமக்கு முக்கால்வாசியான மார்க் வந்து கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் செல்ஸ் ஸ்பெர்மாட்டோஜெனிஸ் வந்து எப்படி உள்ள வந்து ஃபார்ம் ஆகுது, செட்டோட செல்ஸ் வந்து எப்படி வந்துட்டு நியூட்ரிஷன்ஸை கெயின் பண்ணுது அப்படி கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி தான் ஒன்ஸ் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும்போது எப்படி வந்து ஸ்பெர்ம் வந்து என்னென்ன ரேடியேட்டாக தாண்டி போகுது, கொரோனா ரேடியேட்டா, ஜோனா பெலிசிடா, ஸோ இந்த லேயர்லாம் எப்படி தாண்டி போகுது அப்படின்றத பேஸ் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி எப்படி இன்சிஸ்ட் ஆகுது, இம்ப்ளான்டேஷன் பிளாஸ்டோசிஸ் எப்படி இம்ப்ளான்டேஷன் ஆகுது அப்படின்னு கேட்கலாம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா கிராஸுமே டயபிரிட் கிராஸ், மோனோஹைபிரிட் கிராஸ், இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், கோடாமினன்ஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம படிச்சு தான் ஆகணும். எல்லாமே இம்பார்ட்டன்டாக இருக்கும்போது ஏதாவது ஒன்று வந்து கேட்கறது அதிகமான சான்ஸ் இருக்குது. அண்ட் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல எழுதப்படாத நேம் எதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த சென்ட்ரல் டாக்மா வந்து கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது அப்படி நிறைய வாட்டி கேட்டுங்க நம்ம ப்ரீவியஸ் இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டயக்ராமாக நம்ம கன்சிடர் பண்ணிருக்கோம். அண்ட் இது கூட ஹிஸ்டோன் ஆக்டாமர், H1 ஹிஸ்டோன், எது வந்து H1 எது DNA, எது ஹிஸ்டோன் ஆக்டாமர் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ABC அந்த டயக்ராம் கொடுத்துட்டு எது வந்து அப்படி லேபிளிங் பண்ண சொல்லலாம். அண்ட் இன்ஃபெக்ஷன் ஆஃப் ப்ரீடிங் பேஸ் பண்ணி ஹெர்ஷியன் சேர்ஸ் பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை மென்சன் ஸ்டால் எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கட்டும், ரெப்ளிகேஷன் போர்க்காக இருக்கலாம், அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாக்டீரியா எப்படி நடக்குது அப்படின்னு இருக்கலாம். இல்லை லேக் ஆப்ரானை பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த லேக் ஆப்ரானை பேஸ் பண்ணி வரக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சிடர் பண்ணிருக்கோம். ஏன்னா லேக் ஆப்ரான் பேஸ் பண்ணி வரதுல வந்து எது ரெப்ரஸார் போட்டி வந்து பார்ப்பாங்க, அந்த ரெப்ரஸார் போட்டி எதோட போய் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் ஜெட்ஜின் தான் வந்து பீட்டா கேல்ட்ரோஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இது மாதிரி இம்பார்ட்டன்டான சாப்டர்லாம் இந்த மாதிரி கான்செப்ட் தான் இருந்திருக்கு. ஸோ மறக்காம பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம டிஆர்என்ஏ ஃபார்மேஷன் எப்படி டிஆர்என்ஏ வந்து ஸ்போர்ட் பண்ணுது, அண்ட் ஸ்பைசிங் டெக்னிக்னா யூகரியாஸில் வந்து எப்படி வந்து இந்த எம்ஆர்என்ஏ வந்து பைண்ட் ஆயிருக்கு, எம்ஆர்என்ஏ வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அந்த கான்செப்ட் வச்சு கேட்கலாம். அண்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாக்டீரியா எப்படி நடக்குது அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிராஃப் சார்ட் ஆஸ்பெக்ட் வந்து கேட்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸில் வந்துட்டு நம்ம இந்த டிபிக்கல் பயோகேஸ் பிளான்ட் நம்ம இம்பார்ட்டன்ட் கன்சிடர் பண்ணுறோம். டிபிக்கல் பயோகேஸ் பிளான்ட் இது ஏற்கனவே ஒரு கேட்ட கொஸ்டின் தான். நம்ம ப்ரீவியஸ் செஷனை பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க ஏற்கனவே ஒரு கேட்டிருந்தாங்க, லேபிளிங் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. பயோடெக்னாலஜி ஆஸ்பெக்ட் பண்ணி பார்க்கும்போது எப்படி ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகுது, பேலண்ட்ரோமி சீக்வன்ஸில் எப்படி கட் ஆகி ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ எப்படி ஃபார்ம் ஆகுது, அந்த சைட்லேருந்து எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்கலாம். அண்ட் இதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேபிளிங் ஸ்ட்ரக்சர் அதை மாதிரி கேட்கலாம். இது லேபிளிங் மாதிரி கேட்கலாம். லேபிளிங் மாதிரி கேட்கலாம்னா இது என்னது, இதை மறைச்சிட்டு இது A, இது B, இது C அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறது அதிகமாக இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன இடத்துல தான் அவன் கரெக்டாக கை வைப்போம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் PCR டெக்னிக்ஸ் எல்லாம் எந்த மாதிரி நடந்துருக்கு, அதுக்கப்புறம் பயோ ரியாக்டரோட ஃபார்மேஷன் கிடையாது, எங்கே ஃபோம் பிரேக்கர் இருக்குது, எங்கே ஸ்டெரைல் ஏர் வந்துட்டு இருக்கும், எங்கே வந்து ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்டெரிலைசேஷன் நடந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயக்ராமேட்டிக்காக ஒன்ஸ் பார்த்து வச்சோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்காலஜி. நம்ம முன்னாடி சொல்லியிருந்தாலும் ஈக்காலஜி அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப டயக்ராமேட்டிக்காக தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. குறிப்பாக இந்த ரெப்ரசன்டேஷன்ஸ்
எங்கள் ஏஜ் பிரமிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸ்பாண்டிங் ஏஜ்னா பிரமிட்னா எப்படி இருக்கணும், ஒரு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன் எப்படி இருக்கும், டிக்ளைனிங்கான பாப்புலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணுறதா இருக்கட்டும். கிராஃப் நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன், 2 கிராஃப் தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ எவல்யூஷன் தான் 2 கிராஃப் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 2 கிராஃப் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. எந்த ஒரு கிராஃபாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் ஒரு கிராஃப் வருது, அதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பிரமிட் ஆஃப் நம்பராக இருக்கலாம், பயோமாஸாக இருக்கலாம், அதேமாதிரி இன்வெர்டர் பிரமிடாக இருக்கலாம், அதேமாதிரி சன்லைட் எனர்ஜி ஃப்ளோ பிரமிடாக இருக்கலாம். ஸோ இந்த பிரமிட்ஸ்லாம் கொடுத்துட்டு எது வந்து இன்வெர்டர் பிரமிட், இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பிரமிட், அந்த கான்செப்ட் வந்து அதிகமான கேள்வி கேட்கலாம். நான் சொன்ன அந்த கிராஃப் இதுதான். ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் கேட்கலாம், இந்த கிராஃப் பேஸ் பண்ணி கேட்கலாம், அதேமாதிரி இந்த கிராஃப். ஓகேவா? ஸோ கிராஃப் பேஸ் பண்ணுறது அதிகமாக கேட்குறது அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் இது கேட்டதே கிடையாது. இந்த கிராஃப் அப்படியே கொடுத்துட்டு ஏ என்னது, இந்த பி என்னது, கே என்னது, அதுவே டிட்டர்மைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒன்று ரிவைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க் பூஸ்ட் அப் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம வேதாந்த் NEET Tamil சப்ஸ்கிரைப் பண்ணிச்சவங்க. உங்களுக்கு கமெண்ட் என்ன அப்படி இருந்தால் கமெண்ட் ரெடி பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. மறுபடியும் சந்திப்போம். பாய்.